Hello everyone, welcome to my channel. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல வந்து புதுசா நியூ டெம்பிள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நார்மலா போய் நான் அட்டெண்ட் பண்ணல. செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் போலான்னு தான் இருந்தேன். ஏன்னா வந்து செகண்ட் டே வந்து புதுசா வந்து சாமிலாம் எடுத்து அதுக்கு வந்து பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் டே வந்து முழுசா வந்து கோயிலெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜைலாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அத பத்தி டீட்டெயிலா ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். லாங் வீடியோல வந்து நான் ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில இன்னைக்கு டீட்டெயிலா வந்து ஃபுல்லா பார்க்கலாம். காலையிலேயே வந்து மார்னிங் நான் கிளம்பிட்டேன். வீட்ல வந்து பாட்டி கூடயே கிடையாது. என் ஹஸ்பண்டும் வந்து ஊருக்கு போயிட்டாருன்றதால நான் மட்டும் தான் இருந்தேனே. நானும் எங்க குழந்தையா தான் போயிருந்தோம். வீட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் சேர்ந்து தான் போயிருந்தோம். காலையில போனோனே அவ்வளவா வந்து கூட்டம் இல்ல. க்ரவுடு கூட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே நைட் தான் க்ரவுட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க பஜனை பாடியிருந்தத கொஞ்ச நேரம் கேட்டுட்டு, அப்படியே கோவில் ஃபுல்லா வந்து ஒரு சுத்து வீடியோ எடுக்கலான்னு தான் போயிருந்தேன். காலியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ள வந்து தளம்லாம் கொஞ்சம் காலியா தான் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் வந்து சாமிக்குலாம் வந்து பூஜை பண்ணிட்டு உள்ள வைப்பாங்க. அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு தம்புரம் அடிச்சுட்டே வந்தாங்க. என்ன விஷயம்னா, தேங்காய், கற்பூரம்லாம் எதுவும் வேண்டாம். வெறும் வந்து ஆர்த்தி தண்ணி மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்குள்ள வைக்கிற சிலைய ஒரு வாட்டி வந்து ஊர்ல வலம் வந்த பிறகு, அப்புறம் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு பூஜை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மயில் டான்ஸ்லாம் ஆடியிருந்தாங்க. சாமி சிலைக்கு ஒவ்வொன்னுக்கும் கண்ண வந்து கட்டியிருந்தாங்க. நைட்டு தான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு, அப்பதான் வந்து கண்ணு கட்டெல்லாம் திறப்பாங்க. அப்பதான் தேவஸ்தானக்குள்ளேயே உள்ள வைப்பாங்க. இதெல்லாம் பத்தி எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது. இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்க ஊர்ல நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலசத்துக்கு தான் நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. நான் அந்த கலசத்தையே பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு வந்து சாமிய வந்து தாலாட்டு பாடுறதுக்காக பெட்ல படுக்க வச்சு தாலாட்டு பாடியிருந்தாங்க. ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு அந்த மேல சத்தமும் ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. எனக்கே வந்து கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துடுச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 3 அக்னி குண்டம் வச்சு அதில் வந்து ஓமம் வளர்த்துருந்தாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே வந்து வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு தெய்வங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதோடைய தளத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு தெய்வத்தையும் தூக்கும் போது அவ்வளோ வந்து வெயிட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பாமல் அப்படியே தூக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயிட்டையும் வந்து அவ்வளோ பேர் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே கோவில் அன்னதானம் போட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில எழுந்த உடனே டைம் பார்த்தா 8 ஆயிடுச்சு. பட் அவங்க வந்து 7க்கே வர சொன்னாங்க. நான் வந்து 8க்கு எழுந்ததால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போயிருந்தேன். பட் இருந்தாலும் கரெக்டாக வந்து போயிட்டேன். அப்போ தான் அவங்க வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு கரெக்டாக கலச தண்ணி ஊற்ற போகிறாங்க. அப்போ தான் போய் நான் ஆஜரானேன் கோவிலில். கரெக்டாக பிள்ளையார் கோவிலுக்கு மேலே கலசம் வச்சு அதில் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. தண்ணி கூட அதில் தான் இருந்தது. கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்துட்டேன். இருந்தாலும் கோவிலில் வந்து அம்மனுக்கு வந்து இன்னும் பூஜை பண்ணலை. அம்மன் பேர் என்னன்னா, அம்மன் பேர் வந்து தேசம்மா. அம்மனுக்கு வந்து இன்னும் அலங்காரம் பண்ணதால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. மார்னிங் அன்னதானம் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பொழுது விட்டுட்டேன். சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணி பிறகு தான் நான் வந்து டிஃபனே சாப்பிட்டு இருந்தேன். கோவில்ல அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அம்மனுக்கு வந்து திஷ்டி கழிக்கிறதுக்கு எலுமிச்சப்பழமும் தேங்காயும் சுற்றிருந்தாங்க. ஒரு வழியா அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிட்டு நான் பார்த்துட்டேன். அலங்காரம் பண்ண பிறகு தான் அம்மன் தோற்றத்தில் அழகாக இருக்காங்க. அப்படியே அன்னதானம் போட்ட இடத்துல 2 இட்லியும் சாம்பார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே பாட்டி வந்துட்டாங்க. அவங்க வந்த பிறகு போலி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. போலி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் போலி ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த 2 நாளும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நடந்தது. இந்த திருவிழா ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நல்லாவும் பண்ணியிருந்தாங்க.
வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.